புண்ணிய கர்மாக்களினுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னால் சொர்க்கம். சொர்க்க காமோ ஜெயதா அப்படின்னு. புண்ணிய கர்மா பண்ணோமா சொர்க்கம் கிடைக்கும். பாபம் பண்ணோம்னா பாப கர்மாக்களுடைய பயன் என்னன்னா நரகம்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுக்கும் யார் அதிபதி? சொர்க்கத்துக்கு அதிபதி யார், நரகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு அதிபதி இந்திரனும் நரகத்துக்கு அதிபதி யமனும். யார் அப்படி நம்ம வச்சுருக்கா அப்படின்னா பிரம்மதேவனே அப்படி நியமிச்சிருக்கார். இந்திரனை பார்த்து சொர்க்கத்தை பார்த்துக்கோ, நீ தான் அதிபதி, எதுக்கு நரகத்துக்கு யமனை பார்த்து நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லி வச்சுருக்கார். காமம், குரோதம், லோபம், மதம், அகங்காரம் இதெல்லாம் யாரோட பிள்ளைகள் தெரியுமோ? உருவப்படுத்தி சொல்லி வச்சிருக்கார்கள். யாரோட பிள்ளைகள் அப்படின்னா அதர்மத்தோட பிள்ளைகள். இப்போ அதர்மம்னா என்னன்னு நம்ம தெரியுது. எது அதர்மம் சார் அப்படின்னு தெரியணும்னா இதுதான் அதர்மம். அவளுடைய பிள்ளைகள் இவெல்லாம் யார் அப்படின்னா காமம், ஆசை. காமங்கிறது பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசைங்கிறது மாத்திரம் இல்லை, எதுவுமே ரொம்ப அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது தான் காமம். குரோதம் அப்படின்னு, குரோதம்னா என்னென்னா அப்படியே ஒரு மனதிலேயே போட்டு கோபம் இல்லை. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விமோகான்னு அப்படிலாம் பகவத்கீதையில் சொல்கிறா இல்லையா? அதுமாரி குரோதம் அப்படின்னாலே மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய வெந்து கொண்டிருக்கின்ற தனியாத கோபம், பழிவாங்கும் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது தான் குரோதம். அந்த மாதிரி ஒரு குரோதம், லோபம், எதை பார்த்தாலும் ஒரு நமக்கு எது நம்மை சார்ந்தது இல்லையோ அதன் மீது எல்லாம் இருக்கின்ற ஆசை, மதம், அகங்காரம், நான் என்கின்ற ஒரு அகந்தை எல்லாம் அதர்மத்தை உடைய பிள்ளைகள், அதர்மத்தோட பிள்ளைகள். இவைகளில் எல்லாருமே என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செய்கின்றவங்க நரகத்தை பரிபாலிக்கிறார்கள். நரகத்துக்கிட்ட போயிடுறா இந்த மாதிரி இதில் அதிகமாக எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சா. குரோதம் அதுக்கு முதல்ல புத்ருவதம், மாத்ருவதம், இரு பிள்ளைகள் உண்டு. பித்ருவதம், மாத்ருவதம், அப்பாவை கொலை செய்வது, அம்மா கொலை செய்கிறது அப்படிங்கிற 2 பிள்ளைகளாம். எல்லாம் உருவப்படுத்தி சொல்லியிருக்கா. இந்த பாபங்கள்லாம் எப்படி வருது பாருன்ட்டு. பின்பு பிரம்மஹத்தியை அப்படின்னு ஒரு பொண்ணு, அதுவும் பிறந்தனார். யாருக்கு? குரோதத்துக்கு பிறந்தவர்கள் யார் அப்படின்னா பித்ருவதம்னு ஒரு பிள்ளை, அப்பாவை கொலை பண்ணோம். மாத்ருவதம், அம்மாவை கொலை பண்ணவர். அதுமாரி 2 பிள்ளை. பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. காமனுடைய அதேமாரி அவங்களுக்கு பிள்ளைன்னா இது உருவப்படுத்தினத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பாபங்கள் எல்லாம். காமனுடைய பிள்ளைகளில் குருதல்ப கமனம், குரு மனைவியை மனதால் தவறாக நினைத்து கொள்வது, சுறாபானம், கள்ளு குடிக்கிறது, அப்புறம் ஒரு மாதிரி வேண்டாத ஸ்திரீகளோடு பழகுதல், இதெல்லாம் கூடாது பாவங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் 3 பேருமே யாருடைய? காமத்தினுடைய பிள்ளைகளாம். தேவஸ்வாபகரணம், தேவாலய சொத்தெல்லாம் கொள்ளடிக்கிறானுங்களே, அது பிரம்மஸ்வஹரணம், பிராமணர்களுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறது. சொர்ணஸ்தேயம், தங்கத்தெல்லாம் திருடுறது, இதெல்லாம் லோபத்தோட பிள்ளைகளாம். இப்படி உருவப்படுத்தி இவர்கள் பிள்ளைகளை பற்றி சொன்னார். அப்படி நரகத்திற்கு அதிபதியான யமன் இவர்கள் எல்லோரையும் அழைச்சி நரகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி வச்சாராம். நரகத்தை நல்லா வரணும், நரகத்துக்கு நிறையா பேர் வரணும்னு சொன்னாக்கா நீங்களாம் ரொம்ப அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை அப்படின்னு பட்டம் கட்டி அவர்களுக்கு ஒரு பட்டம் வேறு கட்டி வச்சானான். அதெல்லாம் யார்? பாதக நாயகர்கள், நீங்கள்லாம் பாதகங்கள் பண்ணுறதுக்கு பெரிய ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சுட்டினான் அப்படின்னு. அதுக்கு உடனே உபபாதகம் என்ற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு மிக தீவிரமாக வேலை செஞ்சு ஏராளமான நபர்களையெல்லாம் நரகத்துக்கு அழைச்சி நரகத்தை ஒப்பிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அதனால் பாபம், புண்ணியம், நரகம்ங்கிறதெல்லாம் எது அப்படின்னு சொன்னால்
இந்த மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களின் சலனங்கள் தான்.